வணக்கம் மக்களே. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டாஸ்க் செகண்ட் டாஸ்க் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபைனலா கேப்டன்சிக்கான தேர்ட் டாஸ்க். ஐ மீன் ரீமேட்ச் தாங்க தேர்ட் டாஸ்க். ஓகேங்களா? இந்த தேர்ட் டாஸ்க் தான் நமக்கு ப்ரோமோ 1ன்னு சொல்லி போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம். நம்ம சபரி பார்வதியை தள்ளி விட்டது, பார்வதி கண்ணுல அடிபட்டு இருந்தது, இது எல்லாமே இங்கதான். பார்வதி கண்ணில் அடிபட்டது நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயே ஆயிடுச்சு. அப்ப அடிபட்டதுக்கு அப்புறமா செகண்ட் டாஸ்க் ஒரு வாட்டி பார்வதி ஃபவுல் கேம் விளையாடுறதுனால இப்ப திரும்ப ரீமேட்ச் ஆயிருக்கு. இந்த மேட்ச் பத்தி டீடைலா நான் இந்த வீடியோ சொல்றேன். நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. பேசிக்கா நம்ம பாரு வந்து ஃபவுல் கேம் விளையாடுறதுனால திரும்ப ஒரு ரீமேட்ச் ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஜட்ஜஸ் ரீமேட்ச் சொல்லும் போதே அதுக்கான ரூல்ஸையும் சொல்லிட்டாங்க. நம்ம தான் ஜட்ஜஸ், நம்ம ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ரூல்ஸை மீறி அந்த லைனுக்குள்ள போறதோ இல்ல 2 பாட்டில கையில பிரிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்பயே டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. மிச்சம் இருக்கவங்க மட்டும்தான் விளையாடணும்னு சொல்லியிருந்தாங்க. மேட்ச் ஆரம்பிச்சு வித்தின் 30 செகண்ட்ஸ் நம்ம பாரு அந்த லைனுக்குள்ள போயிட்டாங்க. இதை பார்த்த மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் பாரு டிஸ்குவாலிஃபை பண்ணியே ஆகணும்னு சொல்லி அங்க இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜஸும் பார்த்துட்டு பாரு நீ டிஸ்குவாலிஃபை ஆயிட்ட, இந்த சைடு வந்துருன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாரு அந்த பேச்சை கேட்கவே இல்லைங்க. அது எப்படி என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க 2 கண்டஸ்டன்ஸையுமே அவங்க டிஸ்டர்ப் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து சபரி கிட்ட போய் சபரிகிட்ட 2 பாட்டில் இருந்ததை 1 பாட்டில் எடுத்தே ஆகணும்னு சொல்லி போனாங்க. சபரியார ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு. திரும்ப என்னாச்சு, இங்க இருந்து திவ்யா ஒரு பாட்டில தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. இதை பார்த்த கனி, ஆக்சுவலா கனியும் சாண்ட்ராவும் தான் ஜட்ஜஸ்ங்க. கனி என்ன பண்ணாங்க, நீ தப்பா எடுத்துட்டு வர பாருன்னு சொல்லிட்டு பாரு கிட்ட இருந்த பாட்டில், ஐ மீன் திவ்யாவோட பாட்டில கொண்டு போய் திவ்யா பிளேஸ்லயே வச்சுட்டாங்க. இது ஒரு லூப் மாதிரி ஆச்சுன்னு வைங்களேன். கனி வந்து திவ்யா பாட்டில் எடுத்துட்டு போய் வைக்க நம்ம பாரு குருன்னு போய் அந்த பாட்டில தூக்கிட்டு வந்து வச்சிருவாங்க. கனி திரும்ப எடுத்துட்டு போய் வைப்பாங்க. இதுக்கு நடுவுல திவ்யா ஒரு பக்கம் நம்ம சபரி கூட கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மிச்சம் இந்த கண்டஸ்டன்ஸ் விக்கல்ஸ், விக்ரம், எஃப்ஜே, ரம்யா, அமித் இவங்க எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆல்சோ ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நம்ம சபரி வந்து ஷூ போட்டு விளையாடி இருப்பாரு. நீங்க அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த ப்ரோமோ 1ல வந்து சொல்லியிருப்பாங்க, பாரு இந்த மாதிரி சபரி வந்து ஷூ போட்டே என்ன மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேர்ட் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான பேச்சையுமே அவங்க பேசியிருப்பாங்க. உங்களுக்கும் ஷூ வேணும்னா நீங்க போய் போட்டுக்கலாம், இன்கேஸ் உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா விட்டுறலாம்னு சொல்லி ஜட்ஜஸுமே சொல்லியிருப்பாங்க. ஆனா ஷூ போட்டவங்க தெரியாம மிதிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க. இதுக்கு திவ்யா வந்து ப்ராப்பரா எஸ் நானுமே நிறைய மிதி வாங்கினேன், பட் எனக்கு ஓகே தான், எனக்கு வந்து ஷூ போடுறது வந்து இட்ஸ் நாட் கம்ஃபர்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் சபரிக்கு ஷூ போட்டு விளையாடுறது தான் கம்ஃபர்டபிள் அப்படிங்கறதுனால அவரு அப்படி விளையாடி இருக்காரு. பாருமே எனக்கு வந்துட்டு ஷூ போட்டு கம்ஃபர்டபிளா இருக்காது, அதனாலதான் நான் வந்து ஷூ போட்டு பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதாங்க பாக்குறேன், நான் மைக்கே போடலீங்க. சரி ஓகே, இந்த ஆடியோ கொஞ்சம் கரபுரன்னு இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதுக்கப்புறம் திரும்ப நான் பேசணுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளோல் நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த ஃப்ளோலயே போய்க்கலாம். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்வதியை ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. ஆனாலுமே ஸ்டில் அவங்க கேம்ல நின்று விளையாடிட்டே இருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர்னு சொல்லி பல வாட்டி சொல்லியாச்சு. நிறைய பேர் சொல்லியுமே அவங்க கேட்கவே இல்லை, அவங்க அப்படியே ஏதாவது விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம திவ்யா வந்து அவங்களோட ஏதோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 2 கையில பாட்டில புடிச்சிடுவாங்க. அதை பார்த்த உடனே பின்னாடி இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே திவ்யாவுமே 2 கையில பாட்டில் புடிச்சிட்டாங்க, சோ நீங்க அவங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி கத்துவாங்க. இதை கேட்ட திவ்யா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க, என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லுங்கன்னாங்க. இல்ல நீங்க 2 கையில பாட்டில் புடிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க டீசென்ட்டா ஓகே நான் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருவாங்க. இப்போ அந்த கேம்ல இருக்கிறது வெறும் சபரி மட்டும். ஆனா டைம் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. டைம் ஆக்சுவலா 2 மினிட்ஸ்க்கு மேல போயிருந்துச்சு. நம்ம பாரு என்ன பண்ணுவாங்க, ஓகே திவ்யா தான் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு இல்ல, நான் போய் சபரியை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப சபரியோட பாட்டில இறக்கி போவாங்க. அப்ப சபரிக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு, இதுக்கப்புறமும் வந்து நம்மள்ட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் பயங்கர கோவம் ஆயிடுவார். அவர் ஆக்சுவலா கோவமாய் தான் அந்த டிஃபெண்டே பண்றாரு. அவர் ஸ்டார்டிங்ல டிஃபெண்ட் பண்ணது கூட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒரு புஷ் கொடுக்கறது மட்டும் தான் இருக்கு. பட் நம்ம பாரும் அதுக்கு மேல ரொம்ப வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ காலை மிதிக்கிற, இப்படி பண்ற, அப்படி பண்றன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபுல்லா பீப் வேர்ட்ஸ்ல தாங்க போகுது. இதை கேட்ட சபரிக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. நீ எனக்கு கெட்ட வார்த்தையில பேசின அப்படின்னா இதுக்கு மேல நான் உன்னை ஏதாச்சும் இதே மாதிரி தள்ளி விட்டுட்டே இருப்பேங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் கத்துறாரு. அப்பயே நம்ம பாரு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயாச்சு. நம்ம திவ்யாவை டிஸ்டர்ப் பண்ணி அவுட் ஆக வச்சது மட்டும் இல்லாம இப்ப சபரியும் அதைவே பண்ணுவேன்னு சொல்லி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சபரி அட்லீஸ்ட் இது இன்னொரு ரீமேட்ச் போகக்கூடாது அப்படின்னு சபரியாச்சும் ப்ராப்பரா விளையாடணும்ல, அதை தான் அவர் பண்ணியிருக்காரு.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் மேட்ச் பார்க்கும்போது சபரி பண்ணது கரெக்டுன்னு தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கரெக்டுன்னு ஃபீல் ஆனதுனால்தான் அங்க இருந்த ஜட்ஜஸுமே சபரிக்கு ரீமேட்சோ இல்ல அவருக்கு டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே அவருக்கு சொல்லவே இல்லை. நம்ம பாரு பயங்கரமா திட்டுன்னு திட்டுறாங்க. சபரி எவ்வளவுதான் வாயை கட்டுப்படுத்துன்னு சொன்னாலுமே அவங்க அதை கேட்கவே கிடையாது. கடைசியா 3 minutes ஆன உடனே நம்ம சபரி வின் பண்ணிட்டாரு. அண்ட் பிக் பாஸுமே அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இதை கேட்டா நம்ம பாருவுக்கு ஒன்னும் முடியலைங்க. நீங்க எல்லாம் ஒரு மாதிரி இதா பேசுறீங்க, சபரிக்கு சப்போர்ட் பண்றீங்க, திவ்யாக்கு சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு அகைன்ஸ்டா இருக்கீங்க, கா பூச் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குறீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது பயங்கர பாவமா இருந்துச்சு. ஆனா தேர்ட் ப்ரோமோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு லைவ் பார்த்தப்போ எனக்கு பயங்கர டென்ஷன் தாங்க ஆச்சு நம்ம பாரு மேல.